பைபிள் ஸ்டடிக்கு 10,000 பேர், உபவாச கூட்டத்துக்கு 15,000 பேர், பயங்கர கூட்டம் இருந்தா இப்படி இருக்கும். ஆனா பேதுரு சொல்லுதான், அவனை போல இருந்தாலும் இவனை போல இருக்கக்கூடாது. பயங்கர கூட்டம். 10 மணிக்கு முன்ன வந்தாதான் உள்ள இடம் கிடைக்கும், இல்லைன்னா பால்கனியில ஏறி போகணும். பால்கனியிலையும் பால்கனி இருக்கு, அங்கே ஏறி போகணும். அல்லேலூயா. இப்ப பலருக்கும் மேடைக்கு பக்கத்தில் இருக்கணும்னா காசு. பெரிய வளர்ந்த சபைகளில் பார்த்தா தெரியும், சீக்கிரம் வந்தாதான் பீடத்துக்கு முன்ன கிடைக்கும். இல்லைன்னு சொன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல ஆமை தோத்திரம் வந்து நுழைய வேண்டியது அவசியம் வரும். அதனால ஆமை தோத்திரம் குளிக்கணுமோ இல்லையா, குடுகுடுன்னு உள்ள வந்தாச்சு. ஆனா இங்க வந்து பார்த்தா சபை பயங்கரமா இருக்கு, அபிஷேகம். சபை கட்டிடம் பயங்கரமா இருக்கு, அபிஷேகம் இல்லை. கொயர் பயங்கரமா இருக்கு, அபிஷேகம் இல்லை. அல்லேலூயா. ஆமை தோத்திரம். பாரம்பரியம் இருக்கு, அபிஷேகம் இல்லை. அற்புதங்கள் நடந்த, அடையாளங்கள் நடந்த வரலாறு இருக்கு, ஆமென், அபிஷேகம் இல்லை. அப்போ ஒண்ணு புரிஞ்சுக்கிடணும், சபை எவ்வளவு பெருசா இருந்தாலும், பாஸ்டர் எவ்வளவு பெருசா இருந்தாலும், ஆளு எவ்வளவு கூட்டம் இருந்தாலும், ஆவியானவர் உண்டுன்னா மட்டும்தான் எங்களை உயர்த்துவர். அல்லேலூயா. இப்போ ஒண்ணு சொல்லுதனே, இங்க பிள்ளைகள் எல்லாம் தோக்கும்படியெல்லாம் வச்சிருக்கு, கிட்டார் இங்கே போடுங்க. இதெல்லாம் இருந்தும் கரண்ட் இல்லைன்னா